Hi viewers, welcome to our channel. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பீட்ரூட் கேரட் பர்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பீட்ரூட் கேரட் பர்பி செய்ய தேவையான பொருட்கள்: துருவிய பீட்ரூட் 1 கப், துருவிய கேரட் 1 கப், 2 மூடி தேங்காய் துருவல், சர்க்கரை 1 கப், பொடித்த ஏலக்காய் 2 அளவு. வாங்க பீட்ரூட் தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுக்கோங்க. வானல் சூடானதுக்கப்புறமா 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் துருவிய பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் துருவிய கேரட்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பீட்ரூட் கேரட்டுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. பீட்ரூட்டும் கேரட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவிய தேங்காயை போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க. தேங்காயுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்க பிடிக்காதவங்க பனங்கற்கண்டு இல்லைனா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா நம்ம சேர்த்துருக்க ஸ்வீட்னஸ் அப்போ தான் அது எடுத்து கொடுக்கும். அதனால் நான் சும்மா 2 கல் சால்ட் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலருங்க. சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் நல்லா கலருங்க. நமக்கு எந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரெசிப்பியை முடிக்கணும்னா, நம்ம கிளற நமக்கு ஒரு டைட்னஸ் கிடைக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்டில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க.
அந்த நெய்யை வந்து நல்லா தட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்க ரெசிப்பியை வந்து இப்போ தட்டுக்கு வந்து மாற்றிட்டு அந்த ரெசிப்பியை வந்து நல்லா தட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டைட்னஸாக வந்து அமுக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த பர்பியோடைய டைட்னஸ் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் அந்த சூடாகவே வந்து மாற்றணும். ஆறுனதுக்கப்புறம் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்பி வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து வராது. ஸோ சூடாக இருக்கும்போதே நீங்கள் வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா அமுக்கி விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் விட்டுடுங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த பர்பி வந்து நல்லா கட் பண்ணுறதுக்கு வந்து வரும். சூடாக இருக்கும்போதே கட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வந்து உதிரியாக வந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி தனித்தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் வந்து முந்திரியை வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து முந்திரியோ இல்லை பாதாமோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா நீங்கள் இதை வந்து சர்வ் பண்ணலாம். உங்கள் பசங்க வந்து கேரட் பீட்ரூட் சாப்பிட்லன்னா நீங்கள் இப்படி வந்து ஒரு ஸ்வீட்டாக கூட பண்ணி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.